हसीन बाबा तुम सा हसीन बाबा कोई नहीं जहां में, कोई नहीं जहां में। तुमने हसी बनाया, तुमने हसी बनाया हमको भी इस जहां में, हमको भी इस जहां में। तुम सा हसीन बाबा कोई नहीं जहां में, कोई नहीं जहां में। तुम सा हसीन बाबा। सूरज या चांद किससे, सूरज या चांद किससे तुलना करूं तुम्हारी, तुलना करूं तुम्हारी। रचता है तू सभी का, रचता है तू सभी का। रचना है सब तुम्हारी, रचना है सब तुम्हारी। तू है जहां से न्यारा, तू है जहां से न्यारा। उपमा नहीं जहां में, उपमा नहीं जहां में। तुम सा हसीन बाबा। नजरें पड़ी जो तुम पर, नजरें पड़ी जो तुम पर, हटने का नाम ना ले। ஓம் சாந்தி. வாணிடி 23/6/2020. मीठे बच्चे, बाप आए हैं तुमके ज्ञान से शुद्ध खुशबूदार फूल बनाने. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை ஞானத்தின் மூலமாக தூய்மையான நறுமணமுள்ள மலர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்காங்க. தும்கி காண்டா நெகி பன்னாகை, நீங்கள் முள்ளாக ஆகக்கூடாது. காண்டோங்கோ ஈ சபாமி நெகி லானாகை, முள் போன்று இருக்கக்கூடியவர்களை இந்த சபையில் அழைத்து கொண்டு வரக்கூடாது. கேள்வி: जो बच्चे याद की यात्रा में मेहनत करते हैं उनकी निशानी क्या होगी? எந்த குழந்தைகள் நினைவு யாத்திரையில் உழைப்பு செய்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: याद की मेहनत करने वाली बच्चे बहुत खुशी में रहेंगे. நினைவுனுடைய உழைப்பு செய்யக்கூடிய குழந்தைகள் மிகவும் குஷியில் இருப்பாங்க. புத்தி में रहेगा कि अभी हम वापस लौट रहेंगे. நாம் இப்போ வாபஸ் திரும்பி செல்ல வேண்டும், இந்த நினைவு புத்தியில் இருக்கும். फिर हमें खुशबूदार फूलों की बगीचे में जाना है. திரும்பவும் நறுமணம் உள்ள மலர்களுடைய தோட்டத்திற்கு போகணும். तुम याद की यात्रा से खुशबूदार बनते हो और दूसरों को भी बनाते हो. நீங்கள் நினைவு யாத்திரையில் நறுமணமுள்ள மலர்களாக ஆகிறீங்க மற்றும் மற்றவர்களையும் மாற்றுறீங்க. ஓம் சாந்தி. பாகவான் भी बैठा है, माली भी है, फूल भी है. என் நயி बात है ना. தோட்டத்திற்கு எஜமானரும் அமர்ந்திருக்காங்க, தோட்டக்காரரும் இருக்காங்க, மலர்களும் இருக்கு. இது புதிய விஷயமாக இருக்கு இல்லையா?
कोई नया अगर सुनी तो कहेंगी ये क्या कहते हैं. யாராவது புதுசாக இருக்கக்கூடியவங்க கேட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அதுபோல் அவங்க நினைப்பாங்க. பகவான் ஃபூல் ஆதி எக்கியாகை தோட்டத்திற்கு எஜமானர் மலர்கள் இது எல்லாம் என்னவாக இருக்கு. ஐசி பாத்தேந்தோ கபி சாஸ்திரோமி சுனி நகி. இது போல விஷயங்கள் சாஸ்திரங்களில் ஒருபோதுமே கேட்டதே இல்லை. தும் பச்சே ஜான்தேகோ யாதிபி கருத்தேகே பாகவான் கிவையாக்கோ. குழந்தைகள் தோட்டத்திற்கு எஜமானர் படகோட்டியை நினைவும் செய்கிறாங்க. இது நினைவு யாத்திரையாகவும் இருக்கு. அப் எகாங் ஆயேகை எகாங் சே பார் லீ ஜானி. பாபா இப்போ இங்கே வந்திருக்கதே இங்கிருந்து அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்காங்க. பாக்கேதேகை யாதிக்கு யாத்ரா பெர் ரெகனாகை. பாபா சொல்கிறாங்க நினைவு யாத்திரையில் இருக்கணும். அப்னிக்கோ ஆப்பேகி தேக்கோ கம் கித்தனா தூர் ஜா ரகேகை. நாம் எவ்வளவு தூரமாக போயிட்டுருக்கோம் இதை தனக்கு தானே பார்க்கணும். कितना अपनी सतो प्रधान அவஸ்தா தக் பகுஞ்சேகை. எந்த அளவு தன்னுடைய சத்தோ பிரதான் நிலையை அடைஞ்சிருக்கும். ஜித்னா சத்தோ பிரதான் அவஸ்தா கோத்தி ஜாயேகி தோ சம்ஜேங்கே அபி கம் லவுட் ரகேகே. எந்த அளவு சத்தோ பிரதானமான நிலையை அடைஞ்சிட்ருக்கோமோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் வாபஸ் திரும்பி வந்துட்டுருக்கோம், வந்து சேர்ந்துட்டோம். ககாங் தக் கம் பகுஞ்சேகை சாரா மதார் யாதுக்கு யாத்ரா பர்கை. எதுவரை நாம் வந்து அடைஞ்சிருக்கோம் முழு ஆதாரம் நினைவு யாத்திரையில் இருக்குது. குசிவி சடி ரகேகி. குசியும் இருக்கும். ஜோ ஜித்னி ஜித்னி மெகனத் கர்த்தேகை உத்னா உன்மே குசி ஆயேகி. யார் எந்த அளவு உழைப்பு செய்கிறாங்க அந்த அளவு அவங்களுக்குள்ள குசியும் வரும். ஜெய்சி இம்தகான் கே தின் கோத்தே கைத்தோ ஸ்டூடெண்ட் சமஞ்ச ஜாத்தே கைனா ஹம் ககாங் தக் பாஸ் கோங்கி. அதாவது மாணவர்கள் பரீட்சை அருகில் நெருங்கி வரும்போது புரிஞ்சுக்குவாங்க நம்ம எந்த அளவு பாஸ் ஆக போகிறோம். எகாங்கு ஐசைகை கர் ஏக் பச்சா அப்னே கோ ஜான்தே கைக்கு ககாங் தக் கம் புஷ்புதார் ஃபூல் பனேகை. இங்கே கூட அதே போல் ஒவ்வொருவருமே தனக்கு தானே தெரிஞ்சுக்க முடியும் நாம் எந்த அளவு நறுமணமுள்ள மலர்களாக ஆயிருக்கோம். கித்னா குஷ்புதார் ஃபிர் அவுரோங்கோ பனாத்தேகை. எந்த அளவு மற்றவர்களையும் நறுமணம் உள்ளவர்களாக மாத்திரம். ஏ காயாகி ஜாத்தாகி கான்டோங்கா ஜங்கல் வகை ஃபூலோங்கா பகீச்சா. இது முள் நிறைந்த காடாக பாடப்படுது. அது மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருக்கு. முசல்மான் லோகவி கேத்தேகே கார்டன் ஆஃப் அல்லாஹ். முஸ்லிம்ஸு கூட சொல்கிறாங்க இறைவனுடைய தோட்டமாக அல்லாவினுடைய தோட்டமாக சொல்லப்படுது. சமஸ்தேகை வகாங் ஏக் பகீச்சாகே வகாங் ஜோ ஜாத்தாகே உன்கோ குதா ஃபூல் தேத்தேகை. என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது அங்கே கூட ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்திற்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அங்கே பகவான் மலரை தருவதாக சொல்லப்படுது. மன்மி ஜோ காமனா கோத்தீகை வ பூரி கர்த்தீகை. மனசில் என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசைகளை பூர்த்தி செய்கிறாங்க. பாக்கி ஐसे तो नहीं कोई फूल उठाकर देते गई जैसा जिसकी बुद्धि में गई वह साक्षात्कार हो जाता गई. மற்றபடி மலர்களை எடுத்து கையில் தராங்க அது போல் கிடையாது. யாருக்கு எந்த அளவு எது போல் புத்தி இருக்கோ அது போல் அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகுது. ஏகாங் சாட்சாத்கார் पर
कुछ भी कहीं नहीं भक्ति मार्ग में तो साक्षात्कार के लिए गला भी काट देते हैं. இங்கே சாட்சாத்காரத்தினுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை. பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரத்திற்காக கழுத்தை கூட வெட்டிக்கிறாங்க. மீராக்கு சாட்சாத்கார் ஹுவா உன்கா கித்னா மான் கே. மீராவுக்கு கூட சாட்சாத்காரம் கிடைச்சது. அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு. வகை பக்தி மார்க் பக்தி கோ ஆதா கல்ப சல்னாகி கை கியான் கைகி நெகி. அது எல்லாமே பக்தி மார்க்கமாக இருக்கு. பக்தி கூட பாதி கல்பமாக நடந்து வருது. அதில் ஞானம் எதுவும் இல்லை. வேதம் ஆதிக்கா புகூத் மான்கே கேத்திகை வேதத்தோ கமாரி பிராணிகை. வேதத்திற்கு கூட நிறைய மரியாதை இருக்குது. வேதம்தான் எங்களுக்கு உயிராக இருக்குன்னு சொல்கிறாங்க. अभी तुम जानती को ये वेद शास्त्र आदि सबके பக்தி மார்க்க के लिए. வேதம் சாஸ்திரங்கள் அனைத்துமே பக்தி மார்க்கத்திற்காக இருக்கு. இதையும் இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. பக்தி கா கித்னா படா விஸ்தார்கை படா ஜாடுகை. பக்திக்கு பாருங்கள் மிகப்பெரிய விஸ்தாரம் இருக்குது, மிகப்பெரிய மரமாகவும் இருக்குது. ज्ञान के बीज अभी ज्ञान से तुम कितना शुद्ध होते को. ஞானம் என்றாலே விதையாக இருக்கு மற்றும் ஞானத்தின் மூலமாக நீங்கள் மிகவும் தூய்மையானவர்களாக ஆகிறீங்க. குஷ்புதார் பன்தே கோ ஏ துமாரா பகிச்சாகை. நறுமணம் உள்ளவர்களாக ஆகிறீங்க. இது உங்களுடைய தோட்டமாக இருக்குது. एकांग कांटा किसी को भी नहीं करेंगे क्योंकि एकांग विकार में कोई जाते नहीं. இங்கே முள்ளாக யாருக்கும் சொல்வது இல்லை. காரணம் என்னன்னா இங்கே யாருமே விகாரங்கள் நிறைந்தவர்களாக இல்லை. तो कहेंगे हम बगीचे में एक भी कांटा नहीं. இந்த தோட்டத்தில் ஒரு முள் கூட இல்லை. कांटागै कलयुग में अभिगै पुरुषोत्तम संगमयुग इनमें कांटा कहाँ से आया. முள் என்றாலே அது கலியுகமாக இருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடியது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த சமயத்தில் முள் எங்கிருந்து வரும். அகர் கோயி காண்டா பைட்டா கேத்தோ अपने को नुकसान पहुंचाती गई क्योंकि ये इंद्र सभा गई. ஒருவேளை யாராவது முள்ளாக இருந்து அமர்ந்திருந்தால் அதாவது தனக்குத்தானே அவங்க நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. காரணம் என்னன்னா இது இந்திர சபையாக இருக்கு. இஸ்மே கியான் பரியாம் பைட்டிகை. இதில் ஞானத்தினுடைய தேவதைகள் அமர்ந்திருக்காங்க. கியான் ட்ராமா கர்னி கியான் டான்ஸ் கர்னி வாடி பரியாங்கை. मुख्य के नाम पुकराज परी நீலம் பரி ஆதி ஆதி படிகை. ஞானத்தினுடைய டான்ஸ் செய்யக்கூடியவர்கள் தேவதைகளாக சொல்லப்படுது. இதில் முக்கியமான பெயர்களும் இருக்குது. முக்கியமானவர்களுடைய பெயர் புக்கராஜ் பரி நீலம் பரி இது போலவும் நிறைய வச்சுருக்காங்க. வகி பிர் நவ் ரத்தன் காயி ஜாத்திகை. அவங்க தான் 9 ரத்தினங்களாக பாடப்படுது. பரந்து ஏ கோன்தே ஏ கிஸ்கோபி பத்தா நிகை. ஆனால் இவர்கள் யாராக இருக்காங்க இது யாருக்குமே தெரியாது. பாம் சிரப் கேத்தேகே முஜே யாது கரு. பாபா சொல்கிறாங்க என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தும் பச்சோங்கி புத்தி மே அப் சமஜ்கை 84 கா சக்கரபி அபி புத்தி மேகை. குழந்தைகளுடைய புத்தியில் இப்போ அறிவு இருக்குது. 84 ஜென்மத்தினுடைய சக்கரம் இப்போ புத்தியில் இருக்குது. சாஸ்திரமே தோ 84 லாக் ககதியாகை. சாஸ்திரங்களில் 84 லட்ச ஜென்மங்கள் எடுப்பதாக சொல்கிறாங்க. மீட்டி மீட்டி சிக்கலதி பச்சோங்கோ பாப் நீ சம்ஜாயா கைக்கு தும்னி 84 ஜெனம் லியேகை.
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. நீங்கள் தான் 84 ஜென்மங்கள் எடுக்கிறீங்க. अब तमो प्रधान से सतो प्रधान बनना के कितनी सहज गई. இப்போ தமோ பிரதானமான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகணும். இது எவ்வளோ சுலபமாக இருக்குது. பகவான் வாச்சு பச்சோங் பிரதி மாமேக்கம் யாது கரோ. பகவானுடைய மகா வாக்கியம் குழந்தைகளுக்காக மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள். अभी तुम बच्चे खुशबूदार फूल बनने के लिए अपने को आत्मा समझ बाप को याद करो. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் நறுமணமுள்ள மலர்களாவதற்காக தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். காண்டே நகி பனோ எகாங் சப் மீட்டே மீட்டே ஃபூல்கை. முட்களாக ஆகக்கூடாது. இங்கே அனைவருமே இனிமையிலும் இனிமையான மலர்களாக இருக்காங்க. காண்டா நிகி காங் சமைக்கி மாயாக்கி தூஃபான் தோ ஆயேகி. அதாவது முள் யாரும் கிடையாது, ஆனால் மாயையினுடைய புயலானது வருது. மாயா எய்சி கடிகை ஜோ ஜட்ஸ் ஃபன்சா தேகி. மாயை உடனடியாக மாட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் மாட்டிறாங்க. ஃபிர் பச்தாயங்கி கம்னி ஏ கியா கியா. அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க, நான் என்ன செய்தேன். ஹமாரி தோ கி கமாயி சாரி சட் கோகையி. நாம் சம்பாதித்து சேமித்து வைத்த அனைத்து செல்வங்களும் கட்டாயிரும். அதாவது அனைத்து செல்வங்களும் மறைந்து போய்விடும். ஏகை பகீச்சா பகீச்சே மே அச்சே அச்சே ஃபூல் பி ஹோத்தேகை. இது தோட்டமாக இருக்கு. தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்களும் இருக்கும். இஸ் பகீச்சே மே பி கோய் தோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபூல் கோத்தே ஜாத்தேகை. இந்த தோட்டத்தில் கூட ஒரு சில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலர்களும் இருக்குது. जैसे मुगल गार्डन में अच्छे अच्छे फूल को देखे सब जाते ही देखने. முகல் கார்டனில் நல்ல நல்ல மலர்கள் இருக்குது, அனைவரும் பார்ப்பதற்காக போகிறாங்க. ஏகாங் துமாரி பாஸ் கோயை தேக்னே தோ ஆயேங்கே நகி. இங்கே உங்களிடம் பார்ப்பதற்காக யாரும் வரமாட்டாங்க. தும் கான்டோங்கோ கியா மூங் திகாயேங்கே. நீங்கள் முள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன முகத்தை காட்டுவீங்க. காயன் வீகை மூத் பலித்தி பாபாக்கோ ஜப் சாஹோப் சுக்கமணி ஆதி சப் யாதித்தி. அழுக்கு துணியை துவைப்பவர் என்ற பாடலும் இருந்தது. பாபாவுக்கு ஜப் சாஹப் சுகமணி இது எல்லாமே நினைவில் இருந்தது. अखंड पाठ भी करते थे 8 वर्ष का था. तो पटका बांधता था, रहता ही मंदिर में था. मंदिर की चार्ज सारी हमारे ऊपर थी. अभी समझते कि मूत पलिते कपड़ धोने का अर्थ क्या है. महिमा सारी बाबा की ही है. अखंड पारायणम தொடர்ந்து மனனம் கூட செய்வார். 8 வயதாக இருக்கும் பொழுதே இடுப்பு பட்டை அணிந்திருப்பார். கோவிலில்தான் இருப்பார். கோவிலினுடைய முழு பொறுப்பு என் மீது இருந்தது. அழுக்கு துணிகளை துவைப்பது என்பதின் பொருள் என்ன என்பதை இப்பொழுது புரிந்துள்ளார். மகிமா சாரி பாபா கி ஹி கை. अभी तुम बच्चों को बाप बैठ समझाते हैं. மகிமை அனைத்துமே பாபா உடையதாக தான் இருக்குது. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. பச்சோங்கோ கேத்தே பி கே அச்சே அச்சே ஃபூல் லாவோ. குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க, நல்ல நல்ல மலர்களை கொண்டு வாங்க. ஜோ அச்சே அச்சே ஃபூல் லாயேங்கே வ அச்சா ஃபூல் மானா ஜாயேகா. யார் நல்ல நல்ல மலர்களை கொண்டு வராங்களோ
அவங்கள நல்ல மலர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுது. சபி கேத்தேகே ஹம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் பனேங்கே தோ கோயா குலாப் கே ஃபூல் கோகையே. எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் லக்ஷ்மி நாராயணரை போல ஆகணும். அப்போ முழுமையாக ரோஜா மலராக ஆயிடுறாங்க. பாப் कहते कि अच्छा तुम बच्चों के मुख में गुलाब. பாபா சொல்கிறாங்க நல்லது குழந்தைகளாகிய உங்களுடைய வாயில் இனிப்பு. புருஷாரத்கர் சதா குலாப் பனோ டேர் கே டேர் பச்சேகை. இப்போ முயற்சி செய்து சதா ரோஜா மலராக ஆகணும். கணக்கில்லாத குழந்தைகள் இருக்காங்க. பிரஜா தோ பகூத் பன் ரகி கே வகா கைகி ராஜா ராணி அவர் பிரஜா. பிரஜைகள் நிறைய பேர் தயாராகிட்டுருக்காங்க. அங்கே ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் இருப்பாங்க. சத்தியுகமே வஜீர் கூத்தாக்கி நெகி கியூங்கி ராஜா மேகி பவர் ரைத்திகை. சத்தியுகத்தில் மந்திரி இருக்க மாட்டாங்க. காரணம் ராஜாவிடம் சக்தி பவர் இருக்கும். வஜீர் ஆதிசே ராய் லேனிக்கு தர்கார் நெகி ரேத்தி. மந்திரியிடம் டைரக்ஷன் எடுப்பதற்கான அவசியம் இருக்காது. நகி தோ ராய் தேனி வாலா படா கோ ஜாயி. அப்படி இல்லை, யார் டைரக்ஷன் தராங்களோ அவங்க பெரியவங்களாக ஆயிடுவாங்க. வகாங் பகவான் பகவதி கோ ராய் கி தர்கார் நெகி வஜீர் ஆதி தப் கோத்தேகே ஜப் பதீத் கோத்தேகே. அங்கே பகவான் பகவதிக்கு டைரக்ஷன் தருவதற்கான அவசியம் இல்லை. மந்திரிகள் எப்போ இருக்காங்கன்னா எப்போ தூய்மை இல்லாதவர்களாக ஆகிறாங்க. பாரத் கி ஹி பாத் ஹே और कोई खंड नहीं जहाँ ராஜாயின் ராஜாவுங்கோ மாத்தா டேக்தே ஹோ. பாரதத்தினுடைய விஷயமாக இருக்கு, வேறு எந்த கண்டமும் இல்லை. அதாவது ராஜாக்களுக்கு தலை வணங்குறாங்க. வேறு எந்த கண்டத்திலையும் அதுபோல் தலை வணங்குவது இல்லை. एकांकी दिखाया जाता है ज्ञान मार्ग में पूज्य अज्ञान मार्ग में पूजारी. ஞான மார்க்கத்தில் பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்காங்க. அஞ்ஞான மார்க்கத்தில் பூஜாரியாக இருக்காங்க. வ டபுள் தாஜ் வ சிங்கிள் தாஜ் பாரத் ஜெய்சா பவித்ர கண்டு கோயி கை நெகி பேரடைஸ் பகிசத்து தா. அது டபுள் கிரீடம் அணிந்ததாக இருந்தது மற்றும் சிங்கிள் கிரீடம் ஒரு கிரீடம் அணிந்தவர்களும் இருக்காங்க. பாரதத்தை போல தூய்மையான கண்டம் வேறு எதுவுமே இல்லை. பேரடைஸ் பகிசத் இது போல பாரதம் இருந்தது. தும் உஸ்கே லியேகி படித்தேகோ. நீங்கள் அதற்காக தான் படிக்கிறீங்க. அபி தும்கோ ஃபூல் பன்னாகை பாகவான் ஆயாகை மாலிபி கை. இப்போ நீங்கள் மலர்களாக ஆகணும். தோட்டத்திற்கு எஜமானர் வந்திருக்காங்க, தோட்டக்காரரும் இருக்காங்க. மாடி நம்பர்வார் கோத்தேகை பச்சேவி சமஸ்தேகை ये बगीचा के इसमें कांटे नहीं कांटे दुख देते हैं. அதாவது தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக இருக்காங்க. குழந்தைகளும் புரிஞ்சுக்கிறாங்க இது தோட்டமாக இருக்கு, இதில் முள் இல்லை, முள் துக்கத்தை தரும். பாப் தோ கிஸ்கோ துக் நகி தேத்தே. பாபா யாருக்கும் துக்கத்தை தருவது இல்லை. வகைகி துக்கு கர்த்தா சுக்கு கர்த்தா கித்தனா மீட்டா பாபாகே. அவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. எவ்வளவு இனிமையான அப்பாவாக இருக்காங்க. तुम बच्चों को बाप पर लव के बाप भी बच्चों को लव करते हैं. ये पढ़ाई है. குழந்தைகளாகி உங்களுக்கு அப்பா மீது அன்பு இருக்கு, அப்பாவுக்கும் குழந்தைகள் மீது அன்பு இருக்கு. இது படிப்பாக இருக்கு. बाप कहते हैं मैं तुमको प्रैक्टिकल में पढ़ाता हूँ, ये भी पढ़ते हैं.
पढ़कर फिर पढ़ाओ तो और भी कांटे से फूल बने. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் படிப்பை கற்றுத்தரேன். இவர் கூட படிப்பை படிக்கிறாங்க. படிக்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் கற்றுத்தரும் பொழுது முள்ளிலிருந்து மலராக ஆகலாம். भारत மகாதானி गाया हुआ है क्योंकि अभी तुम बच्चे மகாதானி बनते हो. பாரதத்தை மகாதானியாக பாடப்படுது. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் மகாதானியாக ஆகிறீங்க. அவிநாசி கியான் ரத்னோங்கா தும் தான் கருத்தேகோ. அழிவற்ற ஞான ரத்தினங்களை நீங்கள் தானம் செய்கிறீங்க. बाबा ने समझाया कि आत्मा की रूप बसंत के, बाबा भी रूप बसंत के, उनमें सारा ज्ञान के. பாபா புரிய வைக்கிறாங்க, ஆத்மா ஞான மலையை பொழியக்கூடியதாக இருக்கு. பாபா கூட ஞான மலையை பொழியக்கூடியவராக இருக்காங்க. அவரிடம் முழு ஞானம் இருக்கு. ज्ञान का सागर के परम पिता परमात्मा व अथॉरिटी कहना. ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மா அவர் அத்தாரிட்டியாக இருக்காங்க இல்லையா. ज्ञान का सागर एक बाप के इसलिए गाया जाता के सारा समुद्र स्यागी बनावो तो भी கூட்னி வாலா நெகிகை. ஞானக்கடல் ஒரு அப்பாவாக இருக்காங்க. அதனால் பாடப்பட்டிருக்கு, முழு கடல் தண்ணியை மையாக்கினாலும் அது குறையாது. और फिर एक सेकंड में जीवन मुक्ति का भी गायन कई. ஒரு செகண்டில் ஜீவன் முக்தியினுடைய மகிமையும் பாடப்பட்டிருக்கு. துமாரே பாஸ் கோயி சாஸ்திர ஆதி நெகிகை. உங்களிடம் சாஸ்திரங்கள் எதுவும் இல்லை. वहाँ कोई पंडित आदि के पास जाएंगे तो समझते कि ये पंडित बहुत पढ़ा हुआ अथॉरिटी के. அங்கே யாராவது பண்டிதர்களிடம் போகும் பொழுது அவங்கள பார்த்து நினைக்கிறாங்க, இந்த பண்டிதர் நிறைய படித்த அத்தாரிட்டியாக இருக்காங்க. इसने सब वेद शास्त्र कंठ किए गए फिर संस्कार ले जाते गए तो छोटी पन से फिर वह अध्ययन कर लेते गए. இவங்க அதாவது எல்லா வேதம் சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சரீரத்தை விட்டு போகும்போது சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகிறாங்க. திரும்ப சின்ன குழந்தையிலேயே அனைத்தையும் மனப்பாடம் செய்வாங்க. தும் சன்ஸ்கார் நகி லே ஜாத்தேகோ. நீங்கள் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகிறதில்ல. தும் படாயிக்கு ரிசல்ட் லே ஜாத்தேகோ. நீங்கள் படிப்பினுடைய ரிசல்ட்டை எடுத்துட்டு போகிறீங்க. तुम्हारी पढ़ाई पूरी हुई फिर रिजल्ट निकलेगी और वह पद पालेंगे. உங்களுடைய படிப்பு முழுமையாக முடியும் பொழுது ரிசல்ட்டும் வரும் மற்றும் பதவியும் எடுப்பாங்க. ज्ञान तोड़ेगी ले जाएंगे जो किसको सुनाएंगे. மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஞானத்தை எடுத்துட்டு போவாங்களா என்ன? यहाँ तो तुम्हारी पढ़ाई गई जिसकी प्रारब्ध नई दुनिया में मिलनी गई. இங்கே உங்களுடைய படிப்பாக இருக்கு. இதனுடைய பிராப்தி புது உலகத்தில் கிடைக்கும். तुम बच्चों को बाप ने समझाया कि माया भी कोई कम शक्तिवान नहीं गई. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, மாயை குறைந்த சக்திவானி கிடையாது. माया को शक्ति के दुर्गति में ले जाने की परंतु उनकी महिमा थोड़ी की करेंगे. துர்கதிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான சக்தி மாயைக்கு இருக்கு. ஆனால் அதனுடைய மகிமையை யாராவது செய்வாங்களா என்ன? வாத்தோ துக்கு தேனேமி சக்திவான்கே. மாயை துக்கத்தை தருவதில் சக்திவானாக இருக்கு. बाप सुख देने में शक्तिवान के इसलिए उनका गायन के. பாபா சுகத்தை தருவதில் சக்திவானாக இருக்காங்க. அதனால் அவருக்கு மகிமை பாடப்படுது. ये भी ड्रामा बना हुआ के
तुम सुख उठाते हो तो दुख भी उठाते हो, हार और जीत किसके गई इनका भी मालूम होना चाहिए ना. இந்த நாடகம் முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்டதாக இருக்கு. நீங்கள் துக்கத்தையும் எடுக்கிறீங்க, சுகத்தையும் எடுக்கிறீங்க. தோல்வி மற்றும் வெற்றி யாருக்கு இருக்கு, இது கூட கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பாபி பாரத் மே ஆते हैं, जयंती भी भारत में मनाई जाती है. ये किसकी भी पता नहीं कि शिव बाबा कब आया, क्या आकर किया था. பாரதம் மட்டும்தான் சொர்க்கமாக இருந்தது. அதாவது பாரதத்தில் தான் ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. அதாவது சிவபாபா எப்போ வந்தாங்க, என்ன செய்தாங்க, இதை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் நிசான்கி கும்கர் தியாகே, பெயர் அடையாளத்தை மறைச்சிட்டாங்க. கிருஷ்ணர் பச்சே கா நாம் தே தியாகே, கிருஷ்ணர் குழந்தையுடைய பெயரை கொடுத்துறாங்க. வாஸ்தவமே பிலவட் பாப் கி மகிமா அலகுகை, கிருஷ்ண கி மகிமா அலகுகை. உண்மையில் பாபாவுடைய மகிமை தனிப்பட்டது, கிருஷ்ணருடைய மகிமையும் தனிப்பட்டதாக இருக்கு. வ நிராகார் வ சாக்கார் கே. சிவ பாபா நிராகார் தேகமற்றவராக இருக்காங்க, கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்காங்க. கிருஷ்ண கி மகிமாகை சர்வகுண சம்பன்ன. கிருஷ்ணருடைய மகிமை அனைத்து குணங்களில் நிரம்பி இருக்கக்கூடியவராக பாடப்பட்டிருக்கு. சிவ பாபாக்கு மகிமா நகி கரேங்கே. சிவ பாபாவுக்கு இந்த மகிமை செய்ய மாட்டாங்க. जिसमें गुण के तो अवगुण भी होंगे, इसलिए बाप की महिमा के अलग गए. बाप को अकाल मूरत कहते गए, हम भी अकाल मूरत गए. யாரிடம் குணங்கள் இருக்கும் அவகுணங்களும் அவங்ககிட்ட இருக்கும். அதனால் பாபாவுடைய மகிமை தனிப்பட்டதாக இருக்குது. பாபாவுக்கு அழிவற்ற மூர்த்தியாக சொல்லப்படுது. நாம் கூட அழிவற்ற மூர்த்தியாக இருக்கும். ஆத்மாக்கு கால் காணகி சத்தா. ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது. ஆத்மா அகால மூரத்கா தக்தகை. ஆத்மா அழிவற்ற மூர்த்தியினுடைய ஆசனமாக இது இருக்கு. ஹமாரா பாபாவே அகால மூரத்துகை கால் சரீர் கோக்கி காத்தேகை. நம்முடைய பாபா கூட அழிவற்ற மூர்த்தியாக இருக்காங்க. காலன் சரீரத்தை தான் எடுத்து சாப்பிடுது. எகாங் அகால மூரத்துக்கோ बुलाते गए सत्य में नहीं बुलाएंगे क्योंकि वहाँ तो सुख ही सुख गई, इसलिए गाते भी गए दुख में सिमरन सब करे, सुख में करे ना कोई. சத்தியுகத்தில் யாருமே கூப்பிட்றது கிடையாது. காரணம் என்னன்னா அங்கே சுகமே சுகமாக இருக்குது. அதனால் பாடப்பட்டிருக்கு துக்கத்தில் யாரும் நினைவு, அதாவது துக்கத்தில் அனைவருமே நினைவு செய்கிறாங்க, சுகத்தில் யாரும் நினைப்பது இல்லை. அபி ராவன் ராஜ்யமே கித்தனா துக்ககை. இப்போ ராவண ராஜ்யத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது. பாத்தோ சொர்க்கா மாடி பனா தேகை, ஃபிர் வகாங் ஆதா கல்ப கோயி புகார் தேகி நெகி. பாபா சொர்க்கத்திற்கு எஜமானராக மாற்றுறாங்க. அங்கே பாதி கல்பத்திற்கு யாருமே கூப்பிட மாட்டாங்க. जैसे लौकिक बाप बच्चों को श्रृंगार कर वर्षा दे, खुद वानप्रस्थ अवस्था लेते गए. सब कुछ बच्चों को देकर कहेंगे अभी हम सत्संग में जाते गए. எப்படி உடலுக்குரிய அப்பா குழந்தையை அலங்காரம் செய்து ஆஸ்தியை கொடுத்துட்டு தான் வானப்பிரஸ்த நிலையை எடுத்துறாங்க. அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இப்போ நான் சத்சங்கத்திற்கு போகிறேன். குச்சு காணிக்கெளியே பேஜ்தே ரெகனா. சாப்பிடுவதற்காக கொஞ்சம் அனுப்பணும்.
ये बाबा ऐसे तो नहीं कहेंगे ना, ये तो कहते हैं मीठे मीठे बच्चों, हम तुमको विश्व की बादशाही देकर वानप्रस्थ में चले जाएंगे. ஆனால் இந்த அப்பா அது போல சொல்கிறதே இல்லை. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு நான் போயிடுறேன். ஹம் தோடிக்கு ககிங்கி காணி கேலியே பேச்சுனா, பாபா சொல்கிறாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்காக அனுப்பணும், பணம் அனுப்பணும், இது போல் நான் சொல்வனா என்ன? லௌகிக் பச்சும் காத்தோ ஃபர்ஜுகை பாப்கி சம்பால் கருணா. லௌகிகமான குழந்தைகளுக்கு அப்பாவை பாதுகாப்பு செய்யணும், இது கடமையாக இருக்குது. நகீத்தோ காயங்கி கைசி, அப்படி இல்லைன்னா எப்படி சாப்பிடுவாங்க? ஏ பாப் தோ கேத்தேகே மை நிஷ்காம் சேவாதாரிக்கும். இந்த அப்பா சொல்கிறாங்க, நான் சுயநலம் இல்லாத சேவாதாரியாக இருக்கேன். மனுஷ்ய கோயி நிஷ்காம் கோனா சக்கே. மனிதர்கள் சுயநலம் இல்லாதவர்களாக யாரும் இருக்க முடியாது. பூக் மர் ஜாயி ஹம் தோடிக்கு பூக் மरेंगे, ஹம் தோ அபோக்தாகை. பசியால் இறந்துடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நான் அபோக்தா, எதையும் அனுபவிப்பது இல்லை, நான் பசியில் இறப்பதும் இல்லை. तुम बच्चों को विश्व की बादशाही देकर हम जाए विश्राम करते गए. குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டு நான் ஓய்வெடுப்பதற்காக போகிறேன், அதாவது நான் ஓய்வு எடுப்பேன். फिर हमारा पार्ट बंद हो जाता है, அதுக்கப்புறம் என்னுடைய பாட்டு முடிவடைந்து விடுகிறது. फिर பக்தி மார்க்கமே சுரு கோத்தாகே. திரும்பவும் பக்தி மார்க்கத்தில் தான் என்னுடைய பாட்டு ஆரம்பம் ஆகுது. ய அனாதி ட்ராமா பனா குவாகே ஜோ ராஜ் பாப் பைட் சம்சாத்திகே. இது அனாதி நாடகம் முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்டதாக இருக்கு. இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. வாஸ்தமே துமாரா பாட்டு சப்சே ஜாஸ்தி கே तो इजाफा भी तुमको मिलना चाहिए. உண்மையில் உங்களுடைய பங்கு எல்லாரையும் விட அதிகமாக இருக்கு, அதனால் பரிசும் உங்களுக்கு தான் கிடைக்கணும். மை ஆராம் கர்த்தாகும் तो तुम फिर ब्रह्मांड के भी मालिक, विश्व के भी मालिक बनते हो. तुम्हारा नाम बड़ा होता है. பாபா சொல்கிறாங்க, நான் ஓய்வு எடுக்கிறேன், நீங்கள் திரும்ப பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர், முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆகிறீங்க. உங்களுடைய பெயர் மிகவும் பெரியதாக இருக்குது. எ ட்ராமா கா ராஜ்வி தும் ஜான்தேகோ. நாடகத்தினுடைய ரகசியத்தையும் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. தும்கோ கியான் கி ஃபூல் துனியாமி ஏக் பி நகி, ராத்து தின்கா ஃபர்க்குகை. நீங்கள் ஞானத்தினுடைய மலராக இருக்கீங்க, உலகத்தில் ஒருத்தர் கூட அது போல் இல்லை. இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. வராத்து மேகை தும் தின்மே ஜாத்தேகோ. அவங்க இரவில் இருக்காங்க, நீங்கள் பகலுக்கு போகிறீங்க. ஆஜுகல் தேக்கோ वन उत्सव करते रहते, अब भगवान मनुष्यों को वनोत्सव कर रहे हैं. தற்சமயம் பாருங்க, வன உற்சவம் செய்து கொண்டே இருக்காங்க. இப்பொழுது பகவான் மனிதர்களின் வனோற்சவம் செய்து கொண்டிருக்கிறார். बाप देखो कैसी कमाल करते हैं, जो मनुष्य को देवता रंग को ராஜா बना देते हैं. பாபா பாருங்க எப்படி அற்புதம் செய்கிறாங்க. மனிதனை தேவனாக, அதாவது தேவதையாக, ஆண்டியை ராஜாவாக மாற்றுறாங்க. अभी बेहद के बाप से तुम सौदा लेने आए हो, कहते हो बाबा हमको रंग से राव बनाओ. இப்போ எல்லையற்ற அப்பாவிடம் நீங்கள் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கீங்க. பாபா எங்களை ஆண்டியிலிருந்து அரசனாக மாற்றுங்கன்னு சொல்கிறீங்க. ஏத்தோ
बहुत अच्छा ग्राहक है उनको तुम कहते भी को துக்கு கருத்தா சுக்கு கருத்தா. பாபா மிகப்பெரிய ரொம்ப நல்ல வியாபாரியாக இருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவராக. இன் ஜெய்சாதான் கோயி கோத்தாக்கி நகி வகை சுக்கு தேனி வாலா. இதை போல் தானம் வேறு எதுவுமே இல்லை. பாபா சுகத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. பா கேத்தேகே பக்தி மார்க்கமேபி மை தும்கோ தேத்தாகும். ஏ ட்ராமாமே நூந்துகை சாட்சாத்கார் ஆதிக்கு. பாபா சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் கூட நான் உங்களுக்கு தரேன். சாட்சாத்காரம் அனைத்துமே நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அப்பா பெய்ட் சம்ஜாத்தேகை மை கியா கியா கருத்தாகும் பக்தி மார்க்கமே. அதாவது பாபா இப்போ புரிய வைக்கிறாங்க நான் என்னெல்லாம் செய்கிறேன். ஆகை சல்கர் சமஸ்தே ரகேங்கி. இன்னும் போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பாபா நமக்கு புரிய வைப்பார். ஆக்ரின் அந்தமி தும் நம்பர்வார் கர்மாதீத் அவஸ்தாக்கோ பாயேங்கி. கடைசியில் நீங்கள் நம்பர் வாராக கர்மாதீத் நிலையை அடைவீங்க. ஏசா ட்ராமாமி நூந்துகை फिर भी पुरुषारत कराया जाता के बाप को याद करो. இது அனைத்துமே நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வைக்கிறாங்க. பாபாவுடைய நினைவு செய்யணும். பரோபர் ஏ மகாபாரத் லடாயி வீகை. ஏறக்குரிய இது மகாபாரத யுத்தமாகவும் இருக்கு. சப் கத்தம் கோ ஜாயேங்கே பாக்கி பாரத்வாசி கி ரகேங்கே பித்தும் விஸ்வ பர் ராஜ்ய கருத்தேகோ. அனைவரும் அழிஞ்சிருவாங்க. மற்றபடி பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பாங்க. திரும்ப நீங்கள் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வீங்க. அபி பாப் தும்கோ படானே ஆயேகை வகி கியான் சாகர்கை. இப்போ பாபா படிப்பை கற்றுத்தருவதற்காக வந்திருக்காங்க. அவர்தான் ஞான கடலாக இருக்காங்க. ஏபி கேள்கை இஸ்மி மூஞ்சினேக்கி பாத்திகி நகி. இது கூட விளையாட்டாக இருக்கு. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை. மாயா தூஃபான் மீ லாயேங்கி பாம் சம்ஜாத்தேகி இன்சூல் டரோ நகி. மாயை புயலை கொண்டு வரும். பாபா புரிய வைக்கிறாங்க இதை பார்த்து பயப்படக்கூடாது. பகுத் கந்தி கந்தி சங்கல்ப ஆயேங்கே. மிகவும் தீய எண்ணங்களும் வரும். வபி தப் ஜப் பாபா கி கோத் லேங்கே. அது கூட எப்போ பாபாவுடைய குழந்தைகளாக ஆகிறோமோ அப்போ தான் தீய எண்ணங்களும் வரும். ஜப் தக் கோதுகி நகி லீகை தோ மாயா இத்தனா நகி லடீகி. எப்போ வரை பாபாவுடைய குழந்தையாக ஆகலை அப்போது மாயை இந்தளவு யுத்தம் செய்யாது, சண்டை போடாது. गोद लेने के बाद ही तूफान डकते हैं. इसलिए बाप कहते हैं गोद की संभाल कर लेनी चाहिए. தத்து எடுத்த பிறகுதான் புயலே வருது. அதனால் பாபா சொல்கிறாங்க தத்து எடுப்பது கூட ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். கம்ஜோர் கை தோ ஃபிர் பிரஜாமே ஆ ஜாயேங்கே. பலகீனமானவர்களாக இருந்தால் பிரஜைகளில் வந்துடுறாங்க. ராஜாயி பது பானாத்தோ அச்சாகை நகித்தோ தாச தாசியாம் பன்னா படேகா. ராஜ்ய பதவியை அடைவது நல்லது. அப்படி இல்லை தாச தாசியாக ஆக வேண்டியதாக ஆயிரும். ஏ சூரியவம்சி சந்திரவம்சி ராஜதானி ஸ்தாபன் கோரகேகை. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிற்றுக்கு. அச்சா நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யறோம். தாரணா கேள்வி முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். रूप बसंत बन अविनाशी ज्ञान रत्नों का दान कर மகாதானி பண்ணாகே. ஞான மலையை பொழிவிக்கக்கூடியவர்களாகி அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்து மகாதானியாக ஆகணும். ஜோ படாயி படித்தேகோ வ தூசரோங்கோ பி படானாகே. எந்த படிப்பை படிக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரணும். किसी भी बात में मूंझना व डरना नहीं है, अपनी संभाल करनी है. எந்த விஷயத்திலும் குழப்பமோ அல்லது பயப்படக்கூடாது. தன்னை பாதுகாப்பு செய்யணும். अपने आप से पूछना है मैं किस प्रकार का फूल हूँ. தனக்கு தானே கேட்கணும் நான் எந்த விதமான மலராக இருக்கேன். मेरे में कोई बदबू तो नहीं है. என்னிடம் ஏதாவது துர்நாற்றம் இருக்கா என்ன? வரதானம். ना उम्मीदी की चिता पर बैठी हुई आत्माओं को नए जीवन का दान देने वाली तिरुमूर्ति प्राप्तियों से संपन्न भव. நம்பிக்கையின்மை என்ற சிதையில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு புது வாழ்க்கையினுடைய தானம் தரக்கூடிய திருமூர்த்தி பிராப்தியில் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள் ஆகுங்கள். संगम युग पर बाप द्वारा सभी बच्चों को एवर हेल्दी वेल्दी और हैप्पी रहने का तिरुमूर्ति वरदान प्राप्त होता है. சங்கம யுகத்தில் பாபா மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் சதா ஆரோக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய மற்றும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய திருமூர்த்தி வரதானம் கிடைச்சிருக்கு. जो बच्चे इन तीनों प्राप्तियों से सदा संपन्न रहते हैं उनका खुश नसीब हर्षित मुख चेहरा देखकर मानव जीवन में जीने का उमंग उत्साह आ जाता है. எந்த குழந்தைகள் இந்த 3 பிராப்திகளிலும் சதா நிரம்பி இருக்காங்களோ அவங்களுடைய குசி நிறைந்த பாக்கியம் மகிழ்ச்சி நிறைந்த தோற்றத்தை பார்த்து மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கான உற்சாகம் ஆர்வம் வருது. क्योंकि अभी मनुष्य जिंदा होते भी ना उम्मीद की चिता पर बैठे हुए हैं. காரணம் இப்ப மனிதர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் நம்பிக்கை இழந்த சிதையில் அமர்ந்திருக்காங்க. ऐसी आत्माओं को மறுஜீவா बनाओ. இப்போ இது போல ஆத்மாக்களுக்கு மறுபிறவியை உருவாக்கணும். நயே ஜீவன் கா தான் தோ. புது வாழ்க்கையினுடைய தானம் தரணும். सदा स्मृति में रखे कि ये तीनों प्राप्तियां हमारा जन्म सिद्ध अधिकार है. இந்த 3 விதமான பிராப்திகளும் நம்முடைய பிறப்புரிமையாக இருக்கு. சதா நினைவில் இது இருக்கணும். तीनों की धारणा के लिए डबल अंडरलाइन लगाओ. மூன்றையும் தாரணை செய்வதற்காக டபுள் அண்டர்லைன் பண்ணணும். ஸ்லோகன் न्यारी और अधिकारी होकर कर्म में आना यही बंधन मुक्त स्थिति है. விடுபட்டு மற்றும் அதிகாரியாகி கருமத்தில் வருவது இதுதான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலையாகும். ஓம் சாந்தி. तेरी
बाबा यूं खोए खोए रहते हैं। जिगर में प्यार तुम्हारा संजोए रहते हैं। तेरी याद में हम बाबा यूं खोए खोए रहते हैं।